Namaste. Welcome you all to this session number 15. லாஸ்ட் செஷனில் நம்ம மீட்டிங் சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த செஷனில் அப்பாலஜி சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சாரி ஃபார் த ட்ரபிள், அதாவது தொந்தரவுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கு ஹிந்தியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பரிஷானி கேலி ஷமா கரேன். பரிஷானி கேலி ஷமா கரேன். ஷமானா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி சாரி அந்த ஒரு மீனிங்காக பார்த்துருக்கோம். ஷமா. பரிஷானி அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது, அந்த ட்ரபிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரபிள் இல்லை அந்த தொந்தரவு இல்லை அந்த ஒரு இது, அதுக்காக நம்ம பரிஷானி அப்படிங்கிறத சொல்லுவோம் இங்கே. ஸோ பரிஷானி கேலி ஷமா கரேன், அதாவது சாரி ஃபார் த ட்ரபிள், தொந்தரவுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் பரிஷானி கேலி ஷமா கரேன். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்கியூஸ் மீ ஆர் பார்டன் மீ, அதான் எக்ஸ்கியூஸ் மீ, அது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. எக்ஸ்கியூஸ் மீ, முझे மாஃப் கீஜியே, முझे மாஃப் கீஜியே. நெக்ஸ்ட், கைண்ட்லி டோன்ட் மிஸ்டேக் இட், கைண்ட்லி டோன்ட் மிஸ்டேக் இட். ஃபார் தட் கிருப்பயா புரா நா மனேன், கிருப்பயா புரா நா மனேன். கிருப்பயா மீன்ஸ் கைண்ட்லி, கைண்ட்லி நம்ம தயவு கூர்ந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, கனிவாக அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் கைண்ட்லி அப்படின்னு சொல்லும்போது கிருப்பையா, கிருப்பையா. பூரா அப்படின்னா ராங், அதான் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படிங்க, தவறா அப்படிங்கிறதுக்கு பூரா அப்படின்னு வரும். நான் மனேன் அப்படின்னா டோன்ட் மிஸ்டேக், அந்த டோன்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக வரும். ஸோ கிருப்பையா பூரா நான் மனேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை மிஸ்டேக், அதாவது என் தவறுக்காக நான் வருந்துகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், அந்த ஒரு மீனிங் வரும். அதுக்கு மே கல்தி கேலியே ஷமா சாட்டா ஹூன், மே கல்தி கேலியே ஷமா சஹாட்டா ஹூன். மே தெரியும் நம்மளுக்கு, நான் கல்தி தெரியும், கல்தி இஸ் ஆல்சோ நோன் அஸ் மிஸ்டேக், என் தவறுக்காக. மே கல்தி கேலியேனா என் தவறுக்காக. ஷமா சஹாட்டா ஹூ மீன்ஸ், ஷமானா தெரியும் நம்மளுக்கு, சாரி ஆர் அப்பாலஜைஸ், மன்னிப்பு, அந்த மீனிங் வரும். சஹாட்டா ஹூ மீன்ஸ் கேட்குறேன் அப்படிங்கிறது. ஸோ மே கல்தி கேலியே ஷமா சஹாட்டா ஹூ. ஃபிஃப்த் ஒன், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன், ருக்காவாத் கேலியே ஷமா கரேன். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் தெரியும், அதாவது ஒரு இடையூறுக்காக வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஒரு இடையூறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது. இன்ட்ரப்ட் பண்ணுவோம்ல, இன்ட்ரப்ட் பண்ணிட்டேன் அந்த இதுக்காக சாரின்னு சொல்லும்போது ருக்காவத் கேலியே ஷமா கரேன். ருக்காவத் ஹியர், ருக்காவத் மீன்ஸ் இன்ட்ரப்ஷன், கேலியேன்னு அது ஒரு இன்ட்ரப்ஷனுக்காக ஷமா கரேன், மன்னிப்பு கேட்கிறேன். யூ ஆர் நாட் டு பிளேம் ஃபார் திஸ், யூ ஆர் நாட் டு பிளேம் ஃபார் திஸ் அப்படின்னா இஸ்மே ஆப்கா கோய் தோஷ் நஹி, அதாவது இஸ்மே மீன்ஸ் இன் திஸ், இதில் உங்களுடைய எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங். அதான் யூ ஆர் நாட் டு பிளேம் ஃபார் திஸ்னா இதில் உங்களால் எந்த தப்பும் இல்லை, இதில் உங்களுடைய எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக இஸ்மே ஆப்கா கோய் தோஷ் நஹி. தோஷ் அப்படின்னா ஃபால்ட் ஆர் பிளேம், கோய் இந்த அதாவது கோய் மீன்ஸ் எந்த ஒரு தோஷ் மீன்ஸ் தவறு, ஆர் பிளேம் ஃபால்ட்டு, நஹி மீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இஸ்மே ஆப்கா கோய் தோஷ் நஹி, இதில் உங்களுடைய எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ப்ளீஸ் அப்பாலஜைஸ் ஆன் மை பிஹாஃப், என் சார்பாக மன்னிப்பு கேளுங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங், என் சார்பாக மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேரே और से क्षमा मांग लीजिए, मेरे और से क्षमा मांग लीजिए. मेरी और से क्षमा मांग लीजिए அப்படின்னா மேரி ஆர் சீனா ஆன் மை பிஹாஃப், அதாவது எனக்காக, அந்த மாதிரி மீனிங் வரும். மேரி ஆர் சி அப்படின்னா எனக்காக, ஷமா தான் சரி உங்களுக்கு சாரி ஆர் அப்பாலஜைஸ், மாங் லீஜியே அப்படின்னா கேளுங்கள், அந்த ஒரு மீனிங் வரும். மாங் லீஜியே கேளுங்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட், தேர் இஸ் நத்திங் டு அப்பாலஜைஸ் ஃபார், இதில் மன்னிப்பு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, இதில் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கான இது இஸ்மே மாஃபி மாங்னே கே கோய் பாத் நஹி, இஸ்மே மாஃபி மாங்னே கி கோய் பாத் நஹி.
இஸ்மே அந்த இதுக்கு வந்து நமக்கு தெரியும் இதில் அப்படின்னு தெரியும். மாஃபி அப்படின்னா அது அப்பாலஜைஸ், அதுக்கு ஒரு மீனிங் வரும் மாஃபி அப்படிங்கிறது. மாங்னே மீன்ஸ் கேட்க, இதில் மன்னிப்பு கேட்க ஒன்றுமில்லை, அந்த ஒரு இதாக வந்து கோய்பாத் நஹி. கோய்பாத் நஹினா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லாஸ்ட் செஷன்ஸில் பார்த்துருக்கோம் நத்திங் அப்படிங்கிறதுக்கு. நோ மென்ஷன், நத்திங், அதுக்கெலாம் வந்து கோய்பாத் நஹி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஸ்மே மாஃபி மாங்னே கி கோய்பாத் நஹி. இஸ்மேனா தெரியும், இதில் மாஃபி மீன்ஸ் நம்மளுக்கு வந்து மன்னிப்பு, மாங்னே மீன்ஸ் கேட்குறதுக்கு, கேட்க, இதில் மன்னிப்பு கேட்க, கோய்பாத் நஹி மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நத்திங். நெக்ஸ்ட் 9th ஒன், ஐ கமிட்டட் த மிஸ்டேக் அன்னோயிங்லி. நான் தெரியாமல் தவற செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு मुझसे अनजाने में गलती हो गए. मुझसे अनजाने में गलती हो गए. அதாவது அஞ்சானே மீன்ஸ் ஹியர் அன்னோயிங்லி. நான் வந்து தெரியாமல் இந்த கல்த்தினா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், தவறு, அந்த இதை வந்து நான் தவறு செஞ்சுட்டேன், ஹோகையே. நெக்ஸ்ட், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மை இன்ட்ரப்ஷன். அதான் என்னோட இடையூறுக்காக என்னைய மன்னித்துருங்க அப்படிங்கிறது. ஸோ बीच में दोकने के लिए मुझे क्षमा करें. बीच में दोकने அப்படின்னா இன்ட்ரப்ஷன், அந்த ஒரு மீனிங்க்கு வந்து இன்ட்ரப்ஷனுக்காக बीच में दोकने இன்ட்ரப்ஷன், கேலியேனா காக, இதுக்காக. ஸோ கேலியே मुझे क्षमा करें, என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது வரும் மீனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட். இது வரைக்கும் நம்ம கான்வர்சேஷன் பார்த்தோம். அட் லாஸ்ட் டேஸ்ட். ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும், அதாவது நம்ம அந்த சுவைகள் சொல்லுவோம்ல, சுவைகளுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பிராக்கிஷ். பிராக்கிஷ் அப்படின்னா நம்ம பிராக்கிஷ்னால் வந்து என்ன சொல்லுது, லேசாக உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட். ஸோ அந்த பிராக்கிஷ்ங்கிறது காரா. பிராக்கிஷ் மீன்ஸ் காரா. சால்ட்டி, ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப உவர்ப்பாக இருக்கும்ல, அதாவது உப்பு ரொம்ப உவர்ப்பாக இருக்கிறது வந்து நம்கீன். ஓகே, உவர்ப்பு ரொம்ப உவர்ப்பாக இருக்கிறது நம்கீன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிட்டர். பிட்டர் அப்படின்னா கசப்பு, கசப்புத்தன்மை இருக்கிறதுக்கு பிட்டர். பிட்டருக்கு வந்து கடுவா. கடுவா மீன்ஸ் பிட்டர். சோர். சோர் வந்து நம்மளுக்கு புளிப்பு, புளிப்பாக இருக்கிறதுக்கு கத்தா. ஓகே, கட்டா. கட்டா மீன்ஸ் சோர். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட், இனிப்புக்கு வந்து மீட்டா. மீட்டா மீன்ஸ் ஸ்வீட். நெக்ஸ்ட் வந்து புன்கெண்ட். புன்ஜென்ட் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு காரம் தான், அது ஒரு வகையான காரம். ஸோ புன்ஜென்ட் வந்து நம்மளுக்கு டீக்கா. டீக்கா மீன்ஸ் அதான் காரம். ஓகே, ஸ்பைசினா வந்து ரொம்ப காரமாக இருக்கிறது, அதுக்கு வந்து நம்ம கட்பட்டா. கட்பட்டா மீன்ஸ் ஸ்பைசி, காரம், கட்பட்டா. நெக்ஸ்ட் வந்து ஆன்ஸ்ட்ரிஞ்சன்ட். ஆன்ஸ்ட்ரிஞ்சன்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான சுறுசுறுப்பான ஒரு சுவைன்னு சொல்லுவோம் ஆன்ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ அந்த ஆன்ஸ்ட்ரிஞ்சன்ட்க்கு வந்து கசைலா. கசைலா மீன்ஸ் ஆன்ஸ்ட்ரிஞ்சன்ட். தேங்க்யூ.